இந்தியாவோட பிக்கஸ்ட் கமர்ஷியல் ட்ரேட்னா இது தான். டாடா மோட்டார்ஸ் வந்து இவெக்கோ குரூப்பை 34,000 கோடி கொடுத்து வாங்குறாங்க. அதாவது $4.5 பில்லியன் கிட்ட வாங்குறாங்க. இது இருக்கிறதே பெருசு. இதுக்கு முன்னாடி டாடா மோட்டர் பண்ணாங்க ஜேஆர்ல, அப்போ 2.8 பில்லியன் தான். ஸோ இப்போ வந்து இது மிகப்பெரிய டீலாக இருக்குது. ஸோ இதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது, ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இவெக்கோ குரூப் ப்ராஃபிட் பண்ணுறதா லாஸ் பண்ணுறதா, அதோட கடன் எவ்வளவு, எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமா இல்லை பெரிய ட்ராப்பாக இருக்குமா டாடா மோட்டர்ஸுக்கு, கிளியர் கட்டாக இந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ க்ரோ அப்பில் நான் பார்த்தேன். மோஸ்ட்டு பையிங் ஸ்டாக்கில் வந்து டாடா மோட்டர்ஸும் இருக்குது. ரீட்டைல் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க க்ரோ அப் யூஸ் பண்ணதாக இருந்தால். ஸோ இது கிளியர் கட்டாக தெரியுது. இப்போ வந்து பயங்கரமாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இவெக்கோ குரூப் வந்து எந்த கம்பெனின்னு பார்க்கலாமா? ட்ரக்ஸ். ஓகே, ட்ரக்ஸு, பஸ்ஸு, வேன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பவர் ட்ரெயின் ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 2024 15.2 பில்லியன் அவங்க ரெவன்யூ மட்டும் 2.3 lakh crore. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், நீங்கள் வந்து சொல்லலாம், இவ்வளோ அதிகமாக வாங்குகிற ரெவன்யூ பண்ணுற கம்பெனி ஏன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக விற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, இந்த கம்பெனியில் டிஃபென்ஸ் செக்டர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து டாடா மோட்டர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ, அதனால் வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வந்து லியோனார்டோ கம்பெனிக்கு விற்கிறாங்க. ஸோ அதை அவங்க விற்கிடுவாங்க. ஸோ நான் ஒன்லி பஸ்ஸு, வேனு, பவர் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி டாடா மோட்டர்ஸ் வந்து எப்படி அதை வாங்குவாங்க? ஓகே, அவங்க வந்து இஸ்கார் கம்பெனியில் வந்து ஆல்ரெடி 27% ஸ்டேக் இருக்குது. டெண்டரில் வந்து 14.1%க்கு விற்கிறாங்க. டிஃபென்ஸ் பிஸ்னஸ் மட்டும் கழட்டி விட்டு 100% வந்து இவெக்கோ கமர்ஷியல் பிஸ்னஸ் ஃபுல்லாக அக்யூர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதான், இது ஃபுல்லாக கேஷ் டீலாக இல்லை கடன் வாங்கி பண்ணுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? நோ டவுட் கடன் தான். ரிச் லோன் மூலமாக MUFG பேங்கில் வந்து கடன் வாங்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் வந்து இவெக்கோவோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, 2024 அவங்க ரெவன்யூ வந்து 15.2 பில்லியன் யூரோஸ் வந்து ஒரு யூரோஸ் ஈக்குவல் டு 100க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க விற்கிறாங்க. ஓகே, எபிடா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் வந்து 98 மில்லியன் யூரோஸ். ஓகே, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 402 மில்லியன் யூரோஸ் இருக்குது. எல்லாமே யூரோஸில் தான் சொல்கிறேன். ஸோ இது அவங்களோட இது. குவார்ட்டர்லி எபிட்டா வந்து குவார்ட்டர்லி 1 வந்து 6.9, குவார்ட்டர்லி 2 7.5, குவார்ட்டர்லி 3 6, குவார்ட்டர்லி 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஓகே, அதேமாதிரி அவங்களோட 70% வந்து ட்ரக்ஸ் பண்ணுறாங்க, 15% பஸ்ஸு, 50% வந்து பவர் ட்ரெயின்ஸ். யூரோப்பில் மட்டும் 74% இருக்குது. சவுத் அமெரிக்காவில் 12%, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் 14% இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் இம்பேக்ட் டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து எதுக்கு அதை வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா, இது கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. ஓகே, யூரோப்பில் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக என்ட்ரி கிடைக்கும், லத்தீன் அமெரிக்காலையும் ப்ரெசன்ஸ் கிடைக்கும், நார்த் அமெரிக்காலையும் ரீச் கிடைக்கும். டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. EV டெக்னாலஜி இருக்குது, ஹைட்ரஜன் பவர் ட்ரக்ஸ், அதோட டெக்னாலஜி அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி FPT இண்டஸ்ட்ரியல் அந்த டெக்னாலஜி அவங்க க்ராஸ் பண்ணுவாங்க. பவர் பஸ் பண்ணுற மாதிரி, பவர் ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ அது எல்லாமே இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். அதேமாதிரி ஸ்கேல் பெனிஃபிட் இருக்கும். 2 லட்சம் கோடி ரெவன்யூ மட்டும் வரும். அதே மாதிரி 5.4 லட்சம் வண்டி வந்து வருஷத்துக்கு விற்பாங்க. அதே மாதிரி 74,000 எம்ப்ளாயிஸ் வந்து வேர்ல்டு வைடாக டாடா மோட்டர்ஸ்கிட்ட இருக்கும். ஓகே, பிராண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டாடா ட்ரக்ஸ் இருக்குது, இவெக்கோ இருக்குது, FPT இண்டஸ்ட்ரியல் இருக்குது, மர்கஸ் கெல்சியஸ் பஸ் இருக்குது. அதெல்லாம் பிராண்ட்ஸ். ஓகே, இதில் மிகப்பெரிய சேலஞ்ச் டாடா மோட்டர்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன சேலஞ்சுனால் அவங்களோட கடன். இவெக்கோல ஆல்ரெடி 6.4 பில்லியன் யூரோஸ் வந்து கடன் இருக்குது. இது சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட். அந்த கடனையும் அடைக்கணும், லோன் வாங்கி அதையும் அடைக்கணும். இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் டாடா மோட்டர்ஸ்க்கு. ஓகே, ஏன் தெரியுமா டாடா மோட்டர்ஸை இப்போ ரொம்ப நாள் அடிக்கிறாங்க கிளியர் கட்டாக? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 5 பில்லியன் வந்து தேவைப்படுது ஜெயிலாரை ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஆக்கிறதுக்கு. இவங்க அதை விட்டுப்பட்டு மறுபடியும் கமர்ஷியல் வைக்கல, ஒரு கடன் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக கமர்ஷியல் தனியாக, பேசஞ்சர் தனியாக பிரிய போகுது. ஸோ இது ஃபுல்லாகவே கமர்ஷியலில் தான் கடன் காமிக்க போகிறாங்க. ஸோ இது அவங்க வந்து ஆக்சுவலி கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் இந்தியாவில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்காங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ இப்படி பிரிக்க போகிறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வரும். இது அவங்களோட பிளான். ஓகே, கமர்ஷியலில் வந்து இப்போ வந்து பேசஞ்சரில் வந்து
ஜெயிலருக்கு ஒரு அவுட் சைடில் பவர்ஃபுல்லாக. இப்போ கமர்ஷியலையும் ஏதாவது பவர்ஃபுல்லாகனு சொல்லி தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இன்கேஸ் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்கேஸ் அது வந்து அப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, க்ரோத் பயங்கரமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே இன்டர்கேஷன் சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட், யூரோப்பில் வேறு மாதிரி வண்டி இருக்கும், இந்தியாவில் வேறு மாதிரி வண்டி இருக்கும். ரெண்டுத்தையும் உள்ள கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெகுலேஷன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, கல்ச்சரும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கரன்சி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து யூரோஸ் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து நம்ம வந்து ருபீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் அவங்களோட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க, மொதல் 2 வருஷத்துக்கு எந்த எம்ப்ளாயும் நான் தூக்க மாட்டோம், அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஓகே இருந்தால் ஸ்மூத்தாகவே போகணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு குட் திங். ஓகே, டாடா மோட்டார்ஸ் வந்து 4% டவுன் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாமே பயப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ கடன் இருக்குது, கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் ஒன்று கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஃபுல்லாகவே மாறப்போது பேசஞ்சர் தனியாக, கமர்ஷியல் தனியாக. கமர்ஷியல் இப்போ கடன் இருக்கும், பேசஞ்சரில் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பிரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 பில்லியன் தான் தேவை ஜெயிலரை எலக்ட்ரிஃபைல் ஆக்க. ஸோ இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெனிஃபிட். இப்போ இங்கே தனித்தனியாக கம்பெனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகே, டிஃபென்ஸ் பிஸ்னஸ் வந்து இவைக்குள்ள வந்து டிஃபென்ஸ் வந்து மார்ச் 2026 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே இவங்க வந்து பேங்க் இதுக்கு வந்து டைம் வந்து 2026 ஏப்ரல். ஓகே, இப்போ வந்து அக்டோபர் கிட்ட தான் 2 கம்பெனி பிரிய போகுது. ஸோ அப்போ வந்து கிளியர் கட்டாக அது ஒரு கமர்ஷியல் டைப்பாக தான் ஆகுது. ஸோ இது ஒரு பெனிஃபிட். பக்கத்தில் இவைக்கும் வந்து டீலிஸ்டிங் ஆகும். இப்போ வந்து ரேட் கூட $18 கிட்ட 18 யூரோஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் டீலிஸ்ட் ஆகும். இதுலேருந்து கிளியர் கட் அதாவது அவங்க 2 செக்டரும் பிரித்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஃபுல்லாக அக்யூஷன் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பேசஞ்சர் பார்க்கலாம், அதே மாதிரி கமர்ஷியலை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கமர்ஷியலை பார்க்கலாம். கமர்ஷியல் வந்து இப்போ ஒரு மார்க்கெட் லீடராக இருக்குது இந்தியாவில். இப்போ வந்து வோல்வோ நிறைய வந்து பெரிய ட்ரக்ஸ் வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ணிட்டுருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் கிடச்சுன்னா இவங்களும் கேப்சர் பண்ணுவாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து பேசஞ்சர் கூட ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. டாடா கமர்ஷியல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம், எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கமர்ஷியலில் மட்டும் நான் பார்த்து சொல்ல போகிறேன். டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல். ஓகே, அதில் வந்து 50% வந்து யூரோப்லேருந்து ரெவன்யூ வரும், 35% வந்து இந்தியாவிலேருந்து ரெவன்யூ வரும், 15% வந்து அமெரிக்கா மற்ற ரெஸ்டின் அதெல்லாம் சேர்த்து வரும். ஸோ மேஜர் பிளேயராக கூட ஆயிடுவாங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில். ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ். ஓகே, டாடா மோட்டார்ஸ் வந்து மிகப்பெரிய டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் யூரோப்பியன் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணுறாங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜியை வாங்கிக்கிறாங்க, ஈவியும் சரி, ஹைட்ரஜன் ஃபியூலும் சரி. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து அக்யூர் பண்ணுறாங்க. டெக்னாலஜி நிறைய புதுசாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு குட். ஓகே, இல்லை பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, அதே சமயம் கடன் வந்து பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேலஞ்ச் இருந்தாலும் ஒரு டாட்டா மோட்டர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஒரு குளோபல் லெவலில் பெரிய க்ரோத் இருக்குது. ஓகே, டாப் கமர்ஷியல் வெஹிக்கிளாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, டாடா மோட்டர்ஸு. ஸோ இது பார்ப்போம் என்ன நடக்கணும். ஓகே, எக்யூஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.